டே 5 ஆஃப் நானும் என் ஹோம் ஒர்க்கு சேலஞ்சும். என்னடா காலையிலே கொம்பு எடுத்துட்டு வரான்னு யோசிக்காதீங்க. வார்ம் அப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால கொம்பு எடுத்துட்டு வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சேன். கிறுகிறுன்னு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டைசன் முத்த மலையால நடக்க வச்சுட்டான். சரி கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடுவான்னு நினச்சேன். இருந்தாலும் சமாதானமே ஆகல பையன். சரி பாலை தூக்கி போட்டதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டான்னு நினச்சி ஒர்க் அவுட் போட ஆரம்பித்தா திருப்பி முத்த மலையால நடக்க வச்சுட்டான். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல இருந்தே வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிறுகிறுன்னு. வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி செஸ்ட் அண்ட் ஷோல்டர் டேனால ஃபஸ்ட் எடுத்தோன்னே புஷ்அப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் கிறுகிறுன்னு. நல்லா தான் பழக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்துட்டான். திருப்பி இந்த முத்த முனையால் நினைக்க வச்சிட்டான். சரி கொஞ்ச நேரம் காம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிறுகிறுன்னு. புஷ்அப் வெற்றிகரமாக போட்ட காரணத்துக்காக தம்பிள் கிராஸ் ஒரு கிறுகிறுன்னு போட ஆரம்பித்தேன். அப்புறம் இது போட்டால் இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். கொஞ்சம் அப்பர் செஸ்ட் வீக்காக இருக்க காரணத்துக்காக திருப்பி இன்க்ளைன் புஷ்அப்ஸ் போட ஆரம்பித்தேன். இது போட்டால் இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். இது நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போடுங்க. அப்போ தான் ஃபீல் பண்ணி போடுவீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வெயிட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போட்டிங்கன்னா அவங்க மசில் கொஞ்சமாச்சும் அடி வாங்கும். அதுக்கப்புறம் செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. இது போட்டால் இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸு. இது போட்டால் இந்த மசில் ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் லேட்ரல் ரைஸ் போட்டு இன்னைக்கான ஹோம் ஒர்க் அவுட் டேவை பக்காவாக முடிச்சிட்டேன். இன்னைக்கான ஹோம் ஒர்க் அவுட் டேவை பக்காவாக முடிச்சிட்டேன்.